ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது நம்ம பொதுவாக இந்த சேனலில் பார்ப்போம் அப்படின்னா டிசி வித் ராகுல் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், அதில் தான் பார்ப்போம். ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களோட சேனல் வந்து யூடியூப்லேயும் இருக்குது, டெலிகிராம்லேயும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு மார்ச் மந்த்துக்கான இந்த பிடிஎஃப்ல இவங்க அந்த சேனலில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸு, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேட்டு, ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ் அண்டு ரெசிக்னேஷன், அப்புறம் வந்துட்டு அவார்ட்ஸு, சென்ட்ரல் ஸ்டேட்டு கவர்மெண்ட் அந்த ஸ்கீம்ஸு, புக் அண்ட் ஆத்தர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்கு, பேங்கிங், ரேங்க் அண்ட் ரிப்போர்ட்ஸ், டிஃபென்ஸ், மிலிட்ரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இதில் எது நம்மளுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். வந்து ஸ்போர்ட்ஸு, ஓகேவா? ஸ்போர்ட்ஸு, ரெண்டாவது வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸு, இதில் இருந்து அதிகம் வரும். அப்புறம் அவார்ட்ஸு, ஸ்கீம்ஸு, இந்த 4 தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயின். ஓகேவா? இந்த 4த்தை நம்ம டார்கெட் பண்ணி படிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலுமே மற்ற எல்லாத்துல வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷ்னல், நேஷனலில் ரொம்ப மெயினான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி அன்லைன் பண்ணியிருப்பேன்னா இந்த எல்லோ கலரில் அன்லைன் பண்ணியிருப்பேன். இந்த எல்லோவில் இருக்கும். நான் அன்லைன் பண்ணதெல்லாம் இந்த எல்லோ கலர். ஓகேவா? இந்த மாதிரி என்னென்னலாம் அன்லைன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கணும். சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே 2020, வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே, இதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி தான். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாலிட்டி ரிலேட்டடான விஷயம், அதனால நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து அந்த பிடிஎஃப் இது பண்ண அந்த சேனல் டிசி ராகுல் சார் அவங்க பண்ணது. ஓகேவா? இந்த எல்லோ லேஸ் எல்லோ ஒர்க் இதுதான் நான் ஆன்லைன் பண்ணது. இந்த பிடிஎஃப் இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க, அதுவே போதும். ஓகேவா? அடுத்தது மார்ச் 3 வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இது வந்து நேச்சர் டேஸ் அப்படின்னு சொல்லியே நம்ம தனியாக இயற்கை, இந்த நேச்சர் டேஸ், எர்த் டே, மெட்ரோலஜிக்கல், இந்த மாதிரி இயற்கை சம்மந்தமான டேவே வச்சு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே மார்ச் 3 அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஐஎஸ்எஃப் டே, இதெல்லாம் வந்து ஜிடி படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்து வந்துட்டு 5 டே 5 3.14 கண்டுபிடிச்சாங்க அந்த இது 5 டே மார்ச் 14, அதாவது 3ஆம் மாதம் 14ஆம் தேதி, அதுதான். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே, ஹியூமன் ரைட்ஸ் டே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் மார்ச் 15. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் பாலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள். வேக்சினேஷன் டே மார்ச் 16. வேர்ல்டு வாட்டர் டே, இயற்கை சம்பந்தமான இது தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜியாகிரபி ஓரியன்ட். ஸோ மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே. ஓகேவா? மார்ச்சில் இன்னொரு டே வருது, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், மார்ச் 21 ஃபாரஸ்ட் டே. இதெல்லாம் நான் அன்லைன் பண்ணாமல் இருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்ச் 20 வந்துட்டும் முக்கியம். 20, 21, 22 இது 3மே மார்ச்சில் முக்கியம். ஏன்னா வேர்ல்டு ஸ்பேரோ டே, அந்த சிட்டுக்குருவிகள் தினம், ஃபாரஸ்ட் டே, வாட்டர் டே எல்லாம் வரும். வைல்ட் லைஃப் டே எல்லாம் மார்ச்சில் தான் வரும். அதுக்கடுத்து வந்துட்டு மார்ச் 23 மெட்ரோலஜிக்கல் டே. அடுத்தது மார்டியஸ் டே ஆஃப் சாஹிப் திவாஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க மார்ச் 23. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னைக்கு தானே வந்து இந்த பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு அவங்கள வந்து தூக்கில் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் ஆன்லைன் பண்ணியிருக்கேன் நான். மார்ச் 24 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 23 போட்டுப்பாங்க. அடுத்த ஜனவரி 30 வந்து மார்டியர்ஸ் டே மெமரி ஆஃப் மகாத்மா காந்தியோடது, அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் வந்துட்டு டிபி டே மார்ச் 24 மணி நேரமும் டிபி உள்ளவங்க இருமிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க.
தியேட்டர் ஸ்டே இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் கம்மி. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிபி டே படிக்கிறப்ப 1882ல ராபர்ட் கோச் அவர் வந்துட்டு தான் வந்து இந்த பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அந்த இதை இது பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டேஸ் தான் வந்துட்டு எடுத்திருக்கோம். இன்டர்நேஷ்னல் டேஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் நியூஸஸ். நாசா ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் க்ரூடு மிஷன் பிரிங் அஸ்ட்ரோனட்ஸ். அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்களே சுனிதா வில்லியம்ஸ் அவங்க, அந்த பட்ச் வில்மோர் அவங்கெல்லாம், அதை பற்றின விஷயங்களாக சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன மாதிரியான இது ஸ்பேஸ் எக்ஸோடது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் ஆடட் 6 ப்ராப்பர்ட்டிஸ் டு இந்தியாஸ் டென்டேட்டிவ் லிஸ்ட்டு. அந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் உலக பாரம்பரிய சின்னத்தில் ஒரு 10 இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களா இருக்கு. அது என்னென்னங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. கங்கர் வேலி, முதுமலை மெகாலித்திக், இது மென்ஹெரிஸ் வந்து தெலுங்கானாவில் இருக்கு. அசோகன் எடிக்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் சௌஸ்தார் யோகினி டெம்பிள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த டெம்பிள் எங்கே இருக்கு, குப்தா டெம்பிள் எங்கே இருக்கு, அப்புறம் பேலஸ் ஃபோர்ட்ரஸ் அங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து இந்தியாவில் வந்து இந்த ஆப்ரேஷன் பிரம்மா எதுக்குன்னா எர்த்துக்குவைக்கு வந்துச்சுல மியான்மர், அங்கே காப்பாற்றுறதுக்கு. நேஷ்னல் அடுத்து நரிசக்தி சே விக்சித் பாரத் கான்ஃபரன்ஸ் இனாகிரேட்டட் பை பிரசிடென்ட் முர்மு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நரிசக்தி விக்சித் பாரத் கான்ஃபரன்ஸ் யார் இனாகிரேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து 58 டைகர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா மாதவ் நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ். 58வது ஒரு புலிகள் சரணாலயம் வந்திருக்கு. ஸோ அது பேர் என்ன, அது எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுக்கு ரீநேம் என்னன்னு வச்சிருக்காங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். பிஎம் நரேந்திர மோடி வில் இனாகிரேட் நியூ பாம்பன் ரயில் பிரிட்ஜ் ஆன் April 6 அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 2.5 கிலோமீட்டர் பாம்பன் பாலம். இந்த ட்ரெயின் வந்தா தூக்குற மாதிரி இந்த இது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நானோ எலக்ட்ரானிக் ரோட் ஷோ இனாகிரேட்டட் ஐஏஎஸ் பெங்களூர்ல தான். ஓகேவா, அது ஒன்று. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நானோ எலக்ட்ரானிக்ஸ் ரோட் ஷோ. அடுத்த செகண்ட் நேஷனல் ஜீன் பேங்க் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிங் இனோவேஷன் அப்படிங்கிற இதுக்கு பதிலாக இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, அடுத்து டெல்லி கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் மகிழா சம்ரிதி யோஜனா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது சிஎம் ஃபட்னாவிஸ் இனாகிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஆஃப் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன் பிவாந்தி. அங்கே வந்து சத்ரபதி சிவாஜி அவங்களுக்கு வந்துட்டு இது டெம்பிள் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு விதர்பா வான் த தேர்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரும். விதர்பா வான் தி தேர்ட் ராஞ்சி டிராஃபி டைட்டில் வாங்கியிருக்காங்க. யாரை, கேரளாவை தோக்கடிச்சு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ராஞ்சி டிராஃபிலாம் தாராளமாக கொடுப்பாங்க. அடுத்தது ஆஸ்திரியன் பேட்ஸ்மேன் ஸ்டீவ் ஸ்மித் என்னன்னா ஓடிஐல வந்து அவங்க வந்து விடைபெறாங்க, அதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடானது. அதுக்கப்புறம் இந்தியா வின்ஸ் ஏசியன் உமன்ஸ் கபடி ஜெயிச்சிருக்காங்க நம்ம 5th டைம் பெரின் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ், தி நேம் ஆஃப் சிடபிள்யூஜி வாஸ் சேஞ்ச் டு காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. காமன்வெல்த் கேம்ஸை காமன்வெல்த் ஸ்போர்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா,
அடுத்தது ஜிஎம் பிரணவ் வெங்கடேஷ் வின்ஸ் 2025 வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப். அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது தெரிஞ்சிருக்கணும். வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்ல மும்பை இந்தியன்ஸ் ஹவ் கிளின்ச்ட் தேர் செகண்ட் உமன்ஸ் பிரீமியர் லீக் WPL ஜெயிச்சிருக்காங்க. யாரு? மும்பை 2வது டைமா. இந்தியா வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் 2025 டைட்டில்ஸ் இன் இங்கிலாந்துல. அடுத்தது கேலோ இந்தியா வச்சு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேரா கேம்ஸ், கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 ஜஸ்பிரீத் கவுர் பிரிக்ஸ் நேஷனல் ரெக்கார்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் வந்து பஞ்சாப்காரங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அத்லெட் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ்ல எல்லாம் தெரிஞ்சு சொல்லணும். பேரா கேம்ஸ் எங்க இருந்தது, வின்டர் கேலோ இந்தியா எங்க நடந்தது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ்ல டாக்டர் மயங்க் சர்மா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? மயங்க் சர்மா அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து அஜய் பதோ வந்துட்டு சீஃப் சிஇஓ ஆஃப் ஜெம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்கு. அது அஜய் செத் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as நியூ ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருக்காங்க, அஜய் செத் அப்படிங்கிறவங்க. அடுத்து ராஜீவ் குபா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் நிதி ஆயோக்ஸ் ஃபுல் டைம் மெம்பரா இருக்காங்க. யாரு? ராஜீவ் கபா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as நிதி ஆயோக்கோட ஃபுல் டைம் மெம்பரா யார் இருக்கா அப்படிங்கிட்ட ராஜீவ் குபா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து சஞ்சய் மிஸ்ரா அப்பாயிண்டட் as மெம்பர் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர். அந்த இதில் இவங்க இருக்காங்க, எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில். யாரு? சஞ்சய் மிஸ்ரா. அடுத்து வந்துட்டு அவார்ட்ஸ் 97வது ஆஸ்கார் அகாடமி அவார்ட்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கும்ல, அதில் என்னென்ன மூவிக்கு கொடுத்துருக்காங்க. தி ப்ரூட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் அனோவா வந்து ப்ரூட்டலிஸ்ட், கம்ப்ளீட் அன்னோன், இந்த மாதிரி எல்லா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன ஹீரோ என்ன ஹீரோயின் அந்த மாதிரி. அடுத்து சீனாஸ் லீவ் சிக்யோன் ரிசீவ்ட் பிரிட்ஸ்கர் பிரைஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பிரிட்ஸ்கர் எதுக்குன்னா நோபல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீனாக்காரவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எம்டிஎஸ்லாம் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது IIFA ஆன்வர்ட்ஸ் 2025 டு பி ஹெல்ட் இன் ஜெய்ப்பூர் ஃப்ரம் மார்ச் டு 8. IIFAனா இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லெப்படாஸ் லேடிஸ் அப்படிங்கிற மூவி கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம்ல, அது ரிலேட்டடானது தான். அடுத்து ஜெயஸ்ரீ வெங்கடேசன் வின்ஸ் ராம்சர் அவார்டு ஃபார் வெட்லேண்ட் வைஸ் வியூஸ். அதுக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது லைட்டாக. அதாவது ஆல்வி இமேஜின் அண்ட் ஆஸ் லைட் அண்டு சந்தோஷ் வான் 3 அவார்ட்ஸ் தி ஏசியன் ஃபிலிம் அவார்ட்ஸில் வந்து இந்த மூவிக்கு கிடைச்சிருக்கு. ஆல்வி இமேஜின் ஆஸ் லைட் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிந்தி ரைட்டர் வினோத் குமார் சுக்லா ரிசீவ்ஸ் 59th ஞானபித் அவார்டு. அது வந்து வாங்கியிருக்காங்க, ஞானபித் அவார்டு. அடுத்து ஜப்பானீஸ் மேத்தமெட்டிஷியன் மசக்கி கஷிவரா அவங்க வந்து வின்ஸ் த 2025 ஏபிள் பிரைஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கு வாங்கியிருக்காங்க. யாரு? இவங்க மசக்கி கஷ்வரா அப்படிங்கிறவங்க. அது சென்ட்ரல் ஸ்டேட் இது ஸ்கீம்ஸ் ரிலேட்டட். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் லான்ச்சஸ் PM UR 3.0 ஸ்கீம். அதுக்கப்புறம் வந்துட்டு யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் லான்ச்சஸ் ஆப் ஃபார் PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். அது இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யாரு? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் லான்ச்சஸ் ஆப் ஃபார் PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். அதுக்கு வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப். அந்த புக் அண்ட் ஆத்தர் வந்துட்டு லியோ அப்படின்னு தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் லிஸ்ட்.
India emerged as the third largest biofuel producer in world. இந்தியா வந்து தேர்டு லார்ஜஸ்டா இருக்கு. அடுத்து வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் டு ரன் ஆன் ஜின் சோனல்பட் ரூட் பை மார்ச் 31 இருந்து. ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின். இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ரயில்வே பிடிக்கிறவங்க. அடுத்து வந்துட்டு ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2025 ரோஷினி நாடார் அவங்க தான் வந்துட்டு பிகம்ஸ் வேர்ல்டு ஃபிஃப்த் ரிச்சஸ்ட் உமனாக ஆயிருக்காங்க. ஓகேவா? வேர்ல்டு ஃபிஃப்த் ரிச்சஸ்ட் உமன் ரோஷினி நாடார். HCL ஓனர் வந்து ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டாரு. அதனால அவங்க உமன்ஸ்ல அவங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. வாரன் பஃபெட் வந்து ஃபிஃப்த்தா இருக்காங்களா? லாரி எலிசன் ஆரக்கல் அந்த கம்பெனிக்காரங்க 4வதா இருக்காங்க. மூணாவதா வந்துட்டு மார்க் ஜுகன்பெர்க் மெட்டா இருக்கு. ஜெஃப் பெசோஸ் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவில் முகேஷ் அம்பானி, கௌதம் அம்பானி, அப்புறம் வந்துட்டு ரோஷினி நாடார் அவங்க இருக்காங்க. அப்புறம் திலீப் சங்கவி ஃபேமிலி, சன் பேராமெடிக்கல் அவங்க இருக்காங்க. அப்புறம் அசீம் பிரேம்ஜி ஃபேமிலி, விப்ரோ அவங்க இருக்காங்க. கிளாசிக்கல் சிங்கர் கரிமேல பாலகிருஷ்ணா பிரசாத் பாஸ்ட் அவே. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சிடணும். கிளாசிக்கல் சிங்கர் இவங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில். இதெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லாக படுத்துக்குங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் லிஸ்ட் இதில் ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து டெஸ்ட்டு. இது வரைக்கும் படித்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இந்த மாதிரி MCQ கொடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து இதில் வந்துட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சும்மா ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்ப்போம். நேஷ்னல் ஜீன் பேங்க் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அது எந்த ஊரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் நேஷ்னல் ஜீன் பேங்க். அப்புறம் வந்துட்டு குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ரேங்கிங் குளோபல் எத்தனாவது இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுலேருந்து எதுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேலே உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளது தான். எந்த இயர்லேருந்து ஃபஸ்ட்டு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம படித்த கரண்ட் அஃபேர்ஸையே கொஞ்சம் மாற்றி மாற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களே அந்த கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த பயோஃபியூலில் நம்ம எத்தனாவதோ தேர்டா அந்த மாதிரிலாம் கேட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு இந்த மாதிரி MCQs எழுதினாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.